ஐபிஎல் வேற பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கு. இந்த தடவையா சிஎஸ்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ கொடுத்து கப் அடிப்பாங்களா? இந்த ஒரு கேள்வி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல சிஎஸ்கே டீம் எப்படி இருக்கு, அந்த டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் டீட்டெயிலா பார்க்க போறோம். சிஎஸ்கே பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் சஞ்சு சாம்சனை வந்து ட்ரேட் பண்ணதாங்க. ஏன்னா இப்ப சஞ்சு சாம்சன் உள்ள வந்தனால சிஎஸ்கே பேட்டிங்கே சூப்பரா வந்து மாறிடுச்சு. இப்ப சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஓப்பனிங்ல ருத்ராஜ் காயக்வாட களமிறக்கி அவர் கூட சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே 2 பிளேயர்ஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து ஓப்பனிங்ல களமிறங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, ஓப்பனிங்ல சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே இவங்க 2 பேர் களமிறங்குறதாங்க நல்லது. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே ஒரு சூப்பரான அதிரடியான பேட்ஸ்மேனு. ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடி காட்டினார் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சனு அதிரடியாவும் விளையாடுவாரு, அதே சமயம் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரு. அப்படி இருக்கும்போது இந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்போ வந்து ஒரு விக்கெட் போன உடனே ருத்ராஜ் காயக்வாட் வந்து ஒன் டவுனா களமிறங்கினார்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கேவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து இருக்கும். ஓவராலா சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. இப்ப சஞ்சு சாம்சன் வந்தனால சிஎஸ்கேவுக்கு வீக்கா இருந்த டாப் ஆர்டரு இப்ப நல்லா மாறிடுச்சு. சரிப்பா, சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் நல்லா இருக்கு, சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்கு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. மிடில் ஆர்டர்ல வந்து குட்டி ஏபிடி டெவால் பிரேவிஸ் வந்து களமிறங்குவாரு. இவர் ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது இவர் மிடில் ஆர்டர்ல வந்து களமிறங்குறது சிஎஸ்கே பேட்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்ஸர் துபே, ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து தெறிக்க விடுற சிவம் துபே வந்து களமிறங்குவாரு. அதனால ஓவராலா சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் மாதிரி சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டரும் ரொம்ப சூப்பரா தாங்க வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் சிஎஸ்கேல கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இவங்க 2 பேரும் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நம்ம எல்லாத்துக்குமே அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த 2 அன்கேப்டு பிளேயர்ஸை சிஎஸ்கே 14 கோடிக்கு மேல கொடுத்து வந்து எடுத்திருக்காங்க. அதனால இவங்க வந்து கொடுத்த காசுக்கு ஒரு உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி நம்ம மனசுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இவங்க 2 பேருமே களமிறங்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒன்று கார்த்திக் சர்மா களமிறங்குவாரு. அப்படி கார்த்திக் சர்மா களமிறங்கல அப்படின்னா அவருக்கு பதில் உர்வில் பட்டேலை வந்து களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படியும் பிரசாந்த் வீர் வந்து பிளேயிங் லெவன்ல இடம் பெறுவாரு அப்படின்னு தாங்க தோணுது. ஏன்னா பிரசாந்த் வீரை ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து எடுத்திருக்காங்க. ஜடேஜா எப்படி நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா சிஎஸ்கேக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாரோ, அதே மாதிரி பிரசாந்த் வீரும் நல்லா வந்து சிஎஸ்கேக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்றத வந்து எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரான ஜாமி ஓவர்டன் வந்து களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்க தான் கொஞ்சம் கஷ்டமா வந்து இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கேவோட ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தப்ப, இப்ப இன்னும் வந்து நம்ம தலையில இடி இறக்குற மாதிரி நேத்தன் எலிஸ் வந்து காயம் காரணமா சிஎஸ்கேல இருந்து விலகிட்டாரு. இப்ப இது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய செட்பேக்கா வந்து மாறி இருக்குங்க. இப்ப இதனால சிஎஸ்கே டீம்ல ஃபாஸ்ட் பவுலரா மேட் ஹென்றி வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரா வந்து கலீல் அகமது களமிறங்க வாய்ப்பு இருக்கு. ஸ்பின்னரா வந்து நூர் அகமது வந்து களமிறங்குவாரு. ஏன்னாப்பா எல்லா பேரையும் சொல்லிட்டு தோனி பேரை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது கேக்குது. ஆனா இந்த தடவை தோனி அவர்கள் வந்து இம்பாக்ட் பிளேயரா களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் தாங்க வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப சஞ்சு சாம்சன் வந்து டீமுக்குள்ள வந்தனால அவர் தான் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணுவாரு. அதனால கண்டிப்பா தோனி அவர்கள் வந்து இம்பாக்ட் பிளேயரா களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இப்ப ஓவராலா சிஎஸ்கே டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஎஸ்கே பேட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா இது வரைக்கும் சிஎஸ்கே பேட்டிங்ல என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, பவர் ஹிட்டர்ஸ் இல்லாம பவர் பிளேலே விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டு பயங்கரமா திணறிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சிஎஸ்கேவோட பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. வத வத வதன்னு சொல்லிட்டு பவர் ஹிட்டர்ஸா வந்திருக்காங்க. எப்படி இவ்வளோ பவர் ஹிட்டர்ஸ் இருக்கிறனால நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துருவாங்க. ஆனா சிஎஸ்கே பவுலிங்கை நினைக்கும் போதாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா சிஎஸ்கேவோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா தான் வந்திருக்கு. நூர் அகமது இருக்காரு, ராகுல் சாகர் வந்திருக்காரு, ஸ்பின்னர்ஸ் கூட வந்து ஓகே. ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங்கான பவுலர் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது. பார்க்கலாம் நேத்தன் எலிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா எந்த ஒரு பிளேயரை வந்து சிஎஸ்கே டீமுக்குள்ள எடுக்கிறாங்க, யாரை உள்ள கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஎஸ்கே டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டீமோட நிறைகள் என்ன, குறைகள் என்ன அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.
இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.